தமிழக அரசு மற்ற மாநில அரசு, அதுவும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அந்த கர்நாடக அரசு, இந்த அரசுக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு சில சம்பவங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதில் கிட்டத்தட்ட ஒரு 3-4 வகையான ஆதாரத்துடன் கூடிய வீடியோவை நான் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அந்த வீடியோ சம்பந்தமான தகவலை தான் என்னோட கருத்தை நான் வெளிப்படுத்துகிறேன், அதாவது என்னோட மனசுக்கு பட்ட கருத்தை நான் வெளிப்படுத்துகிறேன். ஸோ அப்படி என்ன வீடியோ, அந்த கருத்து என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அந்த கருத்தை ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காததும் உங்களோட பேர் தான் இருக்குது. ஸோ வணக்கம் நண்பா, என்னோட பேர் காலிஸ். வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ நான் இந்த இடத்துல ஒரு வீடியோ ஷோ பண்றேன், இதை பார்த்துட்டு வாங்க. அணையிலிருந்து வந்த ஆற்று நீர் அடுத்து நிறுத்திய கர்நாடக விவசாயிகள். இரு மாநில எல்லையில் நடந்த பரபரப்பின் பின்னணி என்ன? பல்லாரி மாவட்டத்தை சேர்ந்த கர்நாடக விவசாயிகள் ஆந்திர மாநிலத்துக்கு செல்லக்கூடிய துங்கபத்ரா கீழ்நிலை கால்வாயில மணல் மூட்டைகளை அடுக்கி நீரை தடுத்திருக்காங்க. அணையிலிருந்து கால்வாயில வந்த நீர் மணல் மூட்டைகளால தடுத்து நிறுத்தப்படக்கூடிய காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்கள்ல பேசு பொருளாகவும் மாறி இருக்கு. அதாவது பிஹைண்ட் வுட்ல இந்த வீடியோ வந்திருக்கு. இதுல என்ன நடந்திருக்கு அப்படின்னா, கர்நாடகாவில் இருக்கக்கூடிய மக்கள் காவேரிக்கு நடுவுல, அதுவும் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய விவசாயிகள் காவேரிக்கு நடுவுல தமிழ்நாட்டுக்கு தண்ணி போகக்கூடாது, எங்களுக்கே தண்ணி பத்தல அப்படின்னு சொல்லிட்டு சாக்குகள்ல மணல் அள்ளி அந்த சாக்கு மூட்டைய அந்த ஆத்துக்கு நடுவுல போட்டு தண்ணி தமிழ்நாட்டுக்கு போகாத அளவுக்கு தடுத்து நிறுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த அளவுக்கு இவங்களுக்கு தைரியம் எங்கிருந்து வருது தெரியுமா? அவங்களுடைய அரசு ஸ்ட்ராங்கா இருக்கு. அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன செஞ்சாலும், மற்ற மாநிலங்களுக்கு அகேன்ஸ்டா என்ன செஞ்சாலும் முழுக்க முழுக்க அவங்களுக்கு சுதந்திரத்தை கொடுத்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். இதே இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய என்னுடைய நண்பர், இது என்னோட அனுபவத்தில் நடந்த ஒரு விஷயம். வேலைக்காக கர்நாடகா போறாரு. அங்க போய் 2 மாசம் வேலை பார்க்கிறாரு. முதல் மாசம் சம்பளம் கொடுக்கல, அடுத்த மாசம் சேர்த்து தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காப்ல. 2வது மாசமும் கடைசியில ஒரு 31ஆம் தேதி, கரெக்டா 31ஆம் தேதி சம்பளம் தரேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்கன்னா, அப்பையும் சம்பளம் கொடுக்கல. அடுத்த மாசம் பாருங்க அப்படின்னு சொன்னதுக்கு, இல்ல நான் ஊருக்கு போறேன், என்னோட வீட்டில் உள்ளவங்களுக்கு முடியல, நான் ஊருக்கு போறேன், எனக்கு வந்து சம்பளத்தை கொடுத்துருங்க அப்படின்னு கேட்டதுக்கு, இல்ல சம்பளம்லாம் உனக்கு தர முடியாது, நீ சும்மா தான் வேலை பார்த்துருக்க, நீ உங்க ஊருக்கு போ அப்படின்னு சொல்ல விட்டும் இவர் கொஞ்சம் ஆத்திரப்பட்டு கேட்க விட்டும் அந்த ஆளு, அதாவது கர்நாடகாவை சேர்ந்த அந்த முதலாளி இவர் வந்து அடிச்சு ஊருக்கு அனுப்பியிருக்காரு. இப்படி அடிச்சு அனுப்பும் பொழுது இவர் என்ன பண்ணிருக்காரு, அங்க இருக்கக்கூடிய காவல்துறையில போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. அந்த கம்ப்ளைண்ட்டை கூட இவங்க வந்து எடுத்து விசாரிக்கவில்லை. கிட்டத்தட்ட 6 மாச காலங்கள் ஆயிடுச்சு, இன்னுமே விசாரிக்கல. இன்னைக்கு தேதி வரலும் அதை பத்தி எந்த ஒரு விசாரணையுமே பண்ணல. அப்படியே விசாரணை பண்ணி இருந்தாலும் முழுக்க முழுக்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த கர்நாடகாவை சேர்ந்த முதலாளிக்கு தான் அங்கே உள்ள அரசும் சரி அந்த காவல்துறையினரும் சரி சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளவு ஸ்ட்ராங்கா அவங்களுடைய அரசு அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுனால தான் அவங்க மற்ற மாநிலத்தில், அதுவும் குறிப்பா இந்த தமிழ்நாட்டு மக்கள் மேல என்ன மாதிரியான காழ்ப்புணர்ச்சியை வேணாலும் பண்ணுவாங்க, அதற்கு அவங்க அரசு சப்போர்ட் பண்ணுவாங்க. கேட்கறதுக்கு நாதி இல்லை, தமிழனுக்கு கேட்கறதுக்கு எங்கேயுமே நாதி இல்லை. காரணம் என்னன்னா, அதே ஆளுதான் இங்க தமிழ்நாட்டில் வந்து இப்படி ஆயிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காவல் தெய்வங்கள் இருக்காங்க இல்லையா, அவங்ககிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இன்ன வரையிலும் எந்த ஒரு ரிசல்ட்டுமே அதுக்கு முன்பு வரல. ஸோ இப்படி தான் இத்தனை வருஷமா கிட்டத்தட்ட ஒரு 60-65 ஆண்டுகால நல்லாட்சி நாங்கள் கொடுத்தோம்னு சொல்ல திராவிட கட்சிகள் இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டை இந்த அளவுக்கு தான் கேவலமாக வந்து வச்சிருக்காங்க. ஸோ ஒரு தமிழனுக்கு எங்கே போனாலும் நியாயம் கிடைக்காத அளவுக்கு தான் ஃபர்ஸ்ட் விஷயம். அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. 2வது விஷயம் என்ன தெரியுமா நடந்திருக்கு? அதே கர்நாடகா பார்டருக்குள்ள 3 தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களை கர்நாடக வனத்துறையினர் சுட்டு கொண்டிருக்காங்க. அதுக்கு அவங்க காரணமா என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க? இவங்க எங்களுடைய எல்லை பகுதிக்குள்ள, அதுவும் ஃபாரஸ்ட் பகுதிக்குள்ள வந்து மான வேட்டையாடி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த 3 பேர்ல ஒருத்தர் வந்து குண்டடியோட தப்பிச்சிட்டாரு. அவர் வந்து செய்திக்கு பேட்டி கொடுக்கிறாரு. இந்த மாதிரி நாங்க எங்களுடைய மாடு ஒண்ணு தொலைஞ்சு போச்சு, அந்த பார்டர்ல தான் நாங்க இருக்கோம், மாடை தேடி நாங்க உள்ள போனோம், மாடு எங்களுக்கு கிடைக்கல, இருட்டு பொழுதானனால நாங்க அங்கேயே படுத்து தூங்கிட்டோம். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அங்க இருக்கக்கூடிய வனத்துறையினர் வந்தாங்க. எந்த ஒரு விஷயமே எதுவுமே கேட்காம எங்க மேல வந்து சுட ஆரம்பிச்சுட்டாங்க, தாக்குதல் ஆரம்பிச்சுட்டாங்க. எங்களுக்கு என்ன பண்றதுமே தெரியல, நான் அந்த பாறையில இருந்து குதிச்சு தப்பிச்சு ஓடியாந்துட்டேன், 2 பேர் இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் வாக்குமூலத்தை வந்து கொடுக்கிறாரு. இன்ன வரையிலும் இந்த விஷயத்தை பத்தி தமிழக முதல்வரோ இல்ல தமிழக மக்களோ கவலைப்பட்ட மாதிரி தெரியல. அதாவது பாத்தீங்க அப்படின்னா, ஜல்லிக்கட்டு இருக்குல்ல, அதுக்கு ஒண்ணு சேருவாங்க, வேற எதுக்கோ ஒண்ணு சேருவாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழக மக்களுக்கு ஏதாச்சும் நடந்துச்சு, சம்பவம் நடந்துச்சு அப்படின்னா ஒருத்தன் கூட ஒன்று சேர மாட்டான். இதனால தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய யாருமே தனிச்சு நின்று எந்த ஒரு விஷயமே வந்து அவனுக்கான ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு மனசே வர மாட்டேது, பயப்படுறான். இதே கர்நாடகாவில் இதே மாதிரி சம்பவம் தமிழ்நாட்டுக்குள்ள, இப்போ தமிழ்நாட்டில் கர்நாடகாவை சேர்ந்த எவனாச்சும் ஒருத்தன் வந்திருக்கான், வந்துட்டு இந்த மாதிரி வந்து சம்பவம் நடந்துருச்சு, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வனத்துறையினர் வந்து அவங்க வந்து சுட்டுட்டாங்க. இதே என்ன நடந்திருக்கு அப்படின்னா மிகப்பெரிய மாநில பிரச்சனையை கொண்டு வந்திருப்பாங்க.
இருப்பாங்க. அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு சப்போர்ட் பண்ணி இந்நேரம் இது வந்து பெரிய பிரச்சனையா, சொல்ல போனா மாநில பிரச்சனையை தாண்டி உலக பிரச்சனையாவே இது கொண்டு போயிருப்பாங்க. அந்த அளவுக்கு அங்க இருக்கக்கூடிய மக்கள் தங்களுக்கு தாங்களே, அதாவது மொழி ரீதியான உறவை விட்டு கொடுக்காம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனா தமிழ்நாட்டில் மட்டும்தான் எவன் எக்கேடு கெட்டு போனாலும் பரவாயில்ல, என்னோட சம்பாத்தியம் நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நினைப்புனால தான் இன்னைக்கு தமிழர்கள் அங்கங்க பிரிஞ்சு போய் ஒற்றுமையா இல்லைன்னு நான் சொல்லலை. இந்த மாதிரியான விஷயங்கள் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் ஒரு அரசு நம்மளுக்கு பின்புலமாக ஸ்ட்ராங்காக நின்றாங்க அப்படின்னா கண்டிப்பாக இவங்க வந்து அவங்களுக்கான நியாயத்தை வந்து பெற முடியும். ஸ்ட்ராங்காக நிற்கலை, இன்ன வரையிலும் நிற்கலை, நின்றதற்கான எந்த ஒரு எவிடன்ஸும் இன்னைக்கு வரையிலும் இல்லை. ஸோ அப்படி நம்மளுக்கு தமிழக அரசு பின்புலத்தில் இருந்தாங்க அப்படின்னா இப்போ இந்த பிரச்சனை இருக்குல்ல, இந்த பிரச்சனையவே, அதாவது கர்நாடக அரசு தேவையில்லாமல் ஒரு 3 அப்பாவி மனிதர்களை வந்து சுட்டு கொண்டிருக்காங்க. 2 பேர் அதில் வந்து இறந்து போயிட்டாங்க, 3 பேரை வந்து சுட்டிருக்காங்க. இதற்கு நீதி கிடைக்கிறதுக்கு கண்டிப்பாக ஏதாச்சும் வந்து ஸ்டெப்பு எடுக்கணும். இப்போ வந்து ஒரு மாற்றம் புதுசாக ஜோசப் விஜய் அவர்களை முதலமைச்சராக கொண்டு வந்திருக்கோம். இவங்க நல்லது பண்ணுறாங்களா என்ன அப்படின்னு தெரியல. ஆனால் இதுவரையிலும் இந்த திராவிட கட்சிகள் தமிழர்களுக்கு எந்த ஒரு நல்லதும் பண்ணாங்க அப்படின்னு கேட்டா கண்டிப்பா பண்ணல. ஏன்னா தமிழ்நாட்டை ஆட்சி பண்றது தமிழர்கள் கிடையாது அப்படிங்கிறதுனால அந்தந்த ஊருக்காரவங்களுக்கு அவங்கவுங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா மேக்சிமம் பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தர் கூட சொல்லியிருப்பாரு, முதல்ல இந்த திராவிட கட்சி ஆரம்பிக்கும் போது இதற்கு வந்து தமிழ்நாடு கட்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேர் வைப்போம் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ அந்த அண்ணா மற்றவங்களாம் அந்த கட்சியை வந்து ஆரம்பிக்கும் போது அங்க இருக்கக்கூடிய ஒரு சிலவங்க சொன்னாங்களா, இல்ல இது வந்து தமிழக கட்சி நான் ஆரம்பிச்சோம் அப்படின்னா நான் வந்து மாற்று மாநிலத்துக்கு இன்னொருத்தர் மாற்று மாநிலத்துக்கான, அதனால தமிழ்நாட்டுக்கார மட்டும் இருந்தால் தான் தமிழக கட்சின்னு வைக்க முடியும், நம்ம மொத்தமாக சேர்த்து திராவிட கட்சின்னு கொண்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டா திராவிட கட்சி உருவாக்குனாங்களாம். ஸோ அப்படி மற்ற மாநிலத்தில் இருக்கக்கூடியவங்க அதிகமாக சொல்லப்போனால் மற்ற மாநிலத்தில் இருக்கக்கூடியவங்க தமிழ்நாட்டை ஆட்சி பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் தமிழனுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுவாங்க? எந்த ஒரு சப்போர்ட்டும் நடக்காது. இந்த மாதிரியான ஏகப்பட்ட பிரச்சனைகள், ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். கடைசி வரையிலும் தமிழன் தனிச்சு நின்று சாகத்தான் செய்யணுமே தவிர அவனுக்கு சப்போர்ட் வராது. முறையாக மாற்றம் பண்ணி இந்த அரசை வந்து கொண்டு வந்திருக்கோம். இனிமேல் ஏதாச்சும் மாற்றம் நடக்குதான்னு பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த விஷயம் தமிழக முதலமைச்சருக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. அவருடைய காதுக்கு கொண்டு போனோம் அப்படின்னா இதற்கு என்ன மாதிரியான தீர்வை கொண்டு வர்றாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போதைக்கு நம்ம பேசின 2 விஷயம், ஒன்று கர்நாடக அரசு நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழக மக்களை 3 பேருக்கு மேலே தாக்குதல் நடத்தியிருக்காங்க, அதில் 2 பேர் நடந்திருக்காங்க. இது வந்து மாநில பிரச்சனையாக மாறினாலும் பரவாயில்ல, நம்ம தமிழக மக்களுக்கு நியாயம் கிடைக்கிறதுக்கு தமிழக அரசு இந்த விஷயத்தை கையில் எடுத்து அவங்களுக்கு சுட்டு கொண்டவங்களுக்கு தண்டனையை கண்டிப்பாக வழங்கி கொடுக்கணும். இவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு நிதி கொடுக்கணும். 2வது கர்நாடகக்காரன் பண்ணுறது எப்படியாச்சும் தமிழ்நாட்டுக்காரனுக்கு தண்ணி கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். நான் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்த வரையிலும் அதிகப்படியான மின்சாரம் நம்ம தமிழ்நாட்டில் இருந்து தான் கர்நாடகாவுக்கு போகுது. ஒரு 5 நாள் நம்ம தமிழகத்திலேருந்து அவன் தண்ணி தர மாட்டேங்கிறான்னு சொல்கிறான்ல, ஒரு 5 நாள் நம்ம மின்சாரத்தை அவனுக்கு வழங்குறத நம்ம நிப்பாட்டிட்டோம் அப்படின்னா தன்னால் அவன் அடங்கி போகும். ஆனால் இதை வந்து யாருமே முயற்சி பண்ண மாட்டேங்கிறாங்க. இதை ஒரே ஒரு வாட்டி முயற்சி பண்ணோம் அப்படின்னா அந்த அரசு பயந்து நம்ம காலில் விழுந்து உனக்கு என்ன வேணும் நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பானா இல்லையா அப்படிங்கிறத அடுத்த வாட்டி பார்க்கணும். இந்த விஷயத்தை பற்றி இதுவரையிலும் எனக்கு தெரிஞ்சு 2 கட்சிகள் தான் பேசியிருக்கு. அதுவும் ஒன்று சீமான் அண்ணா, நாம் தமிழர் கட்சி, இவங்க ஒரு ஆள் பேசியிருக்காங்க. 2வதா பார்த்தீங்க அப்படின்னா வீத லீடர், இன்னும் கட்சியாக கூட அது உருவாகலை, வீத லீடரில் இருக்கக்கூடிய ஃபவுண்டேஷனோட தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் வந்து பேசியிருக்காங்க. இவங்க 2 பேர் தான் இந்த கர்நாடக பிரச்சனை, அதாவது இந்த தண்ணி பிரச்சனையை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ தமிழக அரசுக்கு நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை, ஒரு 5 நாள் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய மின்சாரத்தை தடை பண்ணுங்க. தன்னால் அவங்க நம்மளுக்கு தர வேண்டிய எல்லா விஷயத்தையுமே தருவாங்க. ஸோ அது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா கேரளா, இன்னைக்கு நம்ம ஒட்டுமொத்த இந்தியாவிலையுமே நம்ம தேடி பார்த்தோம் அப்படின்னா நம்ம சுற்றுலா போகணும்னு நினைக்கக்கூடிய இடங்கள்ல முதன்மையான இடம் பார்த்தீங்க அப்படின்னா கேரளா. அந்த கேரளாவில் இருந்தும் கழிவு பொருளை கொட்டக்கூடிய இடமா தான் இந்த தமிழகத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய எல்லா குப்பைகளையும் எல்லா கழிவுகளையும் தமிழ்நாட்டில் கொண்டு வந்து கொட்டிக்கிட்டு இருக்கான். ஸோ அதுக்கு நம்ம வந்து அப்ரூவல் வழங்கி வச்சிருக்கோம். அவன் நாட்டை மட்டும் சுத்தப்படுத்தி டூரிஸ்ட் வர வச்சு சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கான். ஏன் அதை நம்ம பண்ணக்கூடாது? இது மட்டுமா, அங்கே கட்டடம் கட்டுறதுக்கு அவன் வச்சிருக்கான் நம்மளோட டன்னா மலைகளை, அதுல இருந்து ஒரு கல்லை கூட எடுக்க மாட்டான். நம்ம தான் வெட்டி அனுப்பிக்கிட்டு இருக்கோம். ஒட்டுமொத்தத்தில் தமிழ்நாட்டை சோழியை முடிச்சு சுருகாடை மாற்றிட்டு மற்ற மாநிலங்களுக்கு தஞ்சம் புகுந்து அவங்களுக்கு அடிமையாக வாழ்றதுக்கான திட்டங்களை இதுவரையும் திராவிட கட்சிகள் செஞ்சு வச்சிருக்காங்க. ஸோ இதை மீட்டு இப்போ இருக்கக்கூடிய இந்த டிவிகே கட்சி மீட்டு எடுத்தாங்க அப்படின்னா நல்லா இருக்கும். மீட்டு எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்களா அப்படிங்கிறது தான் கேள்விக்குறி. ஸோ கடைசியில் தமிழக அரசா இல்லை மற்ற மாநில அரசா அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த தமிழக அரசு தமிழர்களுக்கான அரசா இல்லை மற்ற மாநில மக்களுக்கான அரசா அப்படிங்கிறத கூடிய விரைவில் நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ அவ்வளோதான். என்னோட கருத்தை நான் தெரிவிச்சிருக்கேன். இந்த கருத்தை யாரெல்லாம் ஏற்றுக்கிறீங்களோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.